Hi guys. So last Saturday என்னோட ஆஃபீஸில் வந்துட்டு ஃபேமிலி டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் தென் ஐ டுக் மை ஒய்ஃப் அண்ட் ஆரவ் டு மை ஆஃபீஸ். ஸோ அங்கே போய் ரீச் ஆனவனை தான் தெரியுது பெரிய ஜேன்னு ஒரே திருவிழா மாதிரி ஒரு கூட்டம். பர்டிகுலர்லி பசங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ளே ஏரியாவில் ஸோ அங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புல் இருக்கும். ஸோ அந்த புல் மேலே வந்து ஏறி உட்காந்து பசங்க வந்துட்டு அதை சுற்ற ஆரம்பிக்கும் போது அவங்க அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணி எவ்வளோ நேரம் வந்து அவங்க தாக்கு பிடிக்கிறாங்க. ஸோ அப்படின்றது தான் வந்து அந்த கேம். ஸோ நாங்கள் க்யூவில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பையன் ரொம்ப பயந்துட்டு இருந்தான். ஸோ அவங்க அப்பா வந்து ஐ கெஸ் யூ வாண்டட் டு மோட்டிவேட் ஹிம். ஸோ ஆனால் அவர் எப்படி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டேய் உன் வயசில் நான்லாம் என்னென்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், நீ போய் இந்த சப்ப விஷயத்துக்கு இப்படி பயந்துட்டுருக்கேடா அப்படின்னு ஆரம்பித்தார். பையன் ஸ்டில் ஹெசிடேட்டட். ஸோ உடனே அவருக்கு வந்து கடுப்பாகி, சி பொண்ணாடாடி, பொண்ணு கூட பாரு க்யூவில் நின்றுக்கிட்டு அசால்ட்டாக ட்ரை பண்ண நினைக்குது, நீ நடனா இப்படி பயந்து சாகிற, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு அது வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸோ ஆல் ஐ கேன் திங்க் ஆஃப் இ ஜஸ்ட் ஷேம்ட் இஸ் ஓன் கிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ இதை ஏன் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைனா வாட் இஸ் த பிக் டீல் ஸோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரீடிங் திஸ் புக், ஆல் ஐ நீட் இஸ் லவ். ஸோ இது வந்து ஒரு பேரண்டிங் ஜான்ராவில். ஸோ ஐ காட் திஸ் புக் ஆஸ் அ பர்த்டே கிஃப்ட் ஃப்ரம் மை ஒய்ஃப் லாஸ்ட் மந்தில். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கனெக்ட். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ 6th புக் இன் பேரண்டிங் இன் கேள்வி. ஸோ லாஸ்ட் புக் குட் இன்சைட் அப்படின்றது வந்து கனெக்ஷன் கேபிட்டல் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நான் என்னெல்லாம் வந்துட்டு என்னோட குழந்தைக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லைனா என் குழந்தைக்கு எதனா ஒரு எசிட்டேஷன் இருக்குது, ஸோ அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு we need to build a very strong connection capital. ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு அதை எப்படிலாம் வந்து பில்ட் பண்ணலாம், இல்லை என்னென்ன மாதிரி இன்ஸ்டன்சஸில் வந்துட்டு இந்த கனெக்ஷன் கேபிட்டல் வந்து முறிவடையும், ஸோ அப்படின்றது எல்லாமே வந்து இவங்க தெளிவாக பேசியிருந்தாங்க. ஸோ இன் பர்டிகுலர் சாப்டரில் ஒரு டாபிக் ஷேம் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று படிச்சுட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீட் அலாங் வித் யூ. ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீட் அ பேஜ். அதுதான் இந்த வீடியோவோட இன்டென்ட். ஸோ ஹியர் இட் goes. Are you shaming your kids? When I ask most parents this question, their immediate response is no. However, what if I asked you to go through the question and tell me if you use them with your kids? Why can't you understand something so simple? Why can't you be like your sister? Why are you so slow? Don't be so messy. If you look at the statements or the body language, you will find mild traces of shame in each one of them. I'm not even getting into the hardcore shaming like using words like stupid, idiot, good for nothing, along with hitting, pushing, cold silences or abuses that may go in many forms. What is the harm, you might ask? It is believed that the parents want and know what is the best for children, so what is wrong with a little shaming every now and then? According to the Brainy Brown, shaming is one of the top parenting and teaching strategies. I couldn't agree more. It comes so naturally to us that it is automatically ingrained in our parenting style. We were raised like this, we see it around us, and we take the shaming tradition forward. Go back to your childhood and think about a shameful memory. It could be mocking words uttered by a bully, an insensitive teacher, or a raging parent. Today, the word might still ring in your head with the same clarity. Brainy Brown distinguishes between the humiliation and the shame by explaining the humiliation as something bad happened to me, but the shame as I am bad. The child who is shouted at by her teacher might feel humiliated and come back and talk to her mother about it. I know I had not done my homework, but she shouldn't have shouted at me like in front of everybody. On the other hand, the child who feels shame does not come home and talk about it at all because she feels she is bad and she deserved it. Therefore, the shame breeds in secrecy, silence, and judgment. In my house, we have very clear rules as far as the language is concerned. Words like shut up, idiot, stupid, or complete no. ஸோ இதெல்லாம் நானுமே பண்ணியிருக்கேன் கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் ஐ பிகேம் ஸோ காஷியஸ். இப்போ நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யோசித்து தான் வந்து என்னோடய குழந்தைகிட்ட பேசுகிறேன்.
But still I know that I have a long way to go. I'm not there yet. ஸோ 100% இன்னும் என்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இன்னும் இருக்குது. பட் ஹேவிங் செட் திஸ், ஸோ we need to be very cautious when we use such words, particularly in public, even in home. ஸோ obviously இந்த புக் முடித்த உடனே I will be conducting a session. ஸோ whenever I do the parenting session in the கேள்வி, there won't be any taker. ஸோ very very 1 or 2 அவங்க தான் வந்துட்டு வருவாங்க. That itself is very alarming. That itself shows that என்னோட near and dear ones are not that much keen in learning parenting as a skill. So I hope in 2024 this will be changing. பெரிய மாற்றம் இருக்கும். நிறைய பேர் வந்து வருவாங்க brainstorm பண்ணுறதுக்கு, so that I can learn from them also. So with that I can conclude this. Thanks for listening, guys. See you.